விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அபார வெற்றி. 67,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதால் திமுகவினர் கொண்டாட்டம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 56,000 வாக்குகள் பெற்று டெபாசிட்டை தக்க வைத்தது பாமக. திமுக வேட்பாளரை எதிர்த்து போட்டியிட்ட மற்ற அனைவரும் டெபாசிட் இழந்தனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் வெற்றி எதிரொலி. அண்ணா அறிவாலயத்தில் தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மகிழ்ச்சி. விக்கிரவாண்டியில் சாதனை வெற்றியை தந்த மக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி. பொன் எழுத்துக்களால் பொறிக்கத்தக்க வெற்றி எனவும் பெருமிதம். பொய்களால் சூரியனை மறைக்க முடியாது என விக்கிரவாண்டி மக்கள் உணர்த்தியுள்ளனர். அண்ணா அறிவாலயத்தில் பொங்கும் மகிழ்ச்சி தமிழ்நாடெங்கும் எதிரொலிக்கட்டும் என்று முதலமைச்சர் பெருமிதம். சாதி வெறியை தூண்டியவர்களுக்கு மக்கள் பாடம் புகட்டியுள்ளனர். விக்கிரவாண்டியில் திமுக வெற்றி குறித்து RS பாரதி பேட்டி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவு 2026 பொதுத் தேர்தலுக்கு முன்னோட்டம். பாமகவின் பொய் பிரச்சாரத்தை மக்கள் நம்பவில்லை என அமைச்சர் பொன்முடி கருத்து. வாக்களித்த மக்களுக்கும் வாய்ப்பு தந்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் நன்றி. திமுக அரசின் சாதனைகளுக்கு கிடைத்த வெற்றி என்றும் அன்னியூர் சிவா பேட்டி. விக்கிரவாண்டி தொகுதியில் வெற்றி சான்றிதழை பெற்றார் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா. தேர்தல் நடத்தும் அலுவலர் சான்றிதழை வழங்கினார். பணம், அதிகாரத்தை வைத்து திமுக பெற்ற வெற்றி உண்மையான வெற்றி கிடையாது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேட்டி. இடைத்தேர்தல் நடைபெற்ற 13 தொகுதிகளில் 10 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வெற்றி. மத்திய பிரதேசம், இமாச்சலில் தலா 1 தொகுதிகளில் பாஜகவும், சுயேட்சை 1 தொகுதியிலும் வெற்றி. மேற்கு வங்க மாநிலத்தில் 4 தொகுதி இடைத்தேர்தலிலும் திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி. இடைத்தேர்தல் நடைபெற்ற 4 சட்டமன்ற தொகுதிகளையும் கைப்பற்றியது ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் ஆற்றுக்கரை ஓரங்களில் கட்டப்படும் தடுப்பு சுவர் பணிகள் இன்னும் 2 மாதங்களில் முடிக்கப்படும். கெருகம்பாக்கம், கொளம்பாக்கம் பகுதிகளில் நடைபெற்று வரும் பணிகளை நேரில் ஆய்வு செய்த பின்னர் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா பேட்டி. மதுரை ஆவினில் பால்வளத்துறை அமைச்சர் ஆய்வின் போது சுற்றித் திரிந்த நாய் மூலமாக நோய் தொற்றுகள் பரவும் அபாயம், நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் விரிவாக்கம். காமராஜர் பிறந்த நாளான நாளை மறுநாள் திறந்து வைக்கிறார் முதலமைச்சர். எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் உள்ள அதானி முனையத்தில் கண்டெய்னர் பெட்டி மேலே விழுந்து ஓட்டுநர் உயிரிழப்பு. உரிய பாதுகாப்பு இல்லை என கூறி கண்டெய்னர் லாரி ஓட்டுநர்கள் போராட்டம்.
அந்தமானில் நிலவும் மோசமான வானிலை. சென்னையிலிருந்து 138 பயணிகளுடன் புறப்பட்ட ஏர் இந்தியா பயணிகள் விமானம் மீண்டும் சென்னை திரும்பியது. அவதூறு பேச்சின் ஆதிதாய் திமுக தான், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. உக்ரைன் மீதான ஆக்கிரமிப்பை நிறுத்த கோரி ரஷ்யாவுக்கு எதிராக ஐநாவில் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் இந்தியா புறக்கணிப்பு. சேலத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வு நடைபெற்ற தேர்வு மையங்களில் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி ஆய்வு. சேலத்தில் 13,469 பேர் தேர்வு எழுத விண்ணப்பித்திருந்த நிலையில் 4,063 பேர் தேர்வு எழுத வரவில்லை என தகவல். நேபாள நிலச்சரிவில் சிக்கிய பேருந்துகளில் இருந்த பயணிகளை மீட்பதற்கான வாய்ப்பு குறைந்து வருகிறது. சேரும் சகதியும் அதிகமாக இருப்பதால் தேடுதல் பணியில் தொய்வு ஏற்படுவதாக மீட்புக் குழுவினர் தகவல். இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் மகளுக்கு பந்து வீசிய ஆண்டர்சன். கிரிக்கெட் ரசிகர்களால் அதிகம் பகிரப்படும் வீடியோ. இமாச்சல பிரதேசத்தில் கனமழையால் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு. 15 பிரதான சாலைகள் மூடல், போக்குவரத்து பாதிப்பு. குஜராத் மாநிலம் வல்சாத் நகரில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகள், சுரங்கப்பாதைகளில் சூழ்ந்த வெள்ளம். உத்தராகண்டில் இடைத்தேர்தல் நடைபெற்ற 2 தொகுதிகளிலும் காங்கிரஸ் வெற்றி. பாஜக ஆளும் உத்தராகண்டில் அதிரடி காட்டிய காங்கிரஸ். நைஜீரியாவில் பள்ளி கட்டிடம் இடிந்து விபத்து. ஆசிரியர், மாணவர்கள் உட்பட 22 பேர் உயிரிழந்த சோகம். இந்தியாவுக்கு எதிரான 4வது T20 போட்டி. ஜிம்பாப்வே நிதான ஆட்டம்.